சித்தர்கள் அப்படிங்கிறவங்க வந்து சமீப காலத்துல வாழ்ந்து நம்மளை விட்டு மறைந்தவங்க. ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இன்னும் அந்த ஊர வந்து விடாம நமக்கு வந்து நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு சித்தர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நவ்வலடி அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர். இது வந்து அப்படியே கடற்கரையில நீங்க திருச்செந்தூர்ல இருந்து அப்படியே கன்னியாகுமரிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த விஜயாபதி அப்படிங்கிற இடத்துல பகுதியில போனீங்கன்னா, நவ்வலடி அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான கிராமம் இருக்கு. கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அருமையான சித்தர் வந்து அடங்கியிருக்கிறாங்க. அந்த சித்தருடைய பெயர் வந்து வலுவேலாயுத மூர்த்தி அப்படிங்கக்கூடிய பெயர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சித்தர வந்து பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. இவர் யார்? இவர் எப்படி இங்க வந்தார்? அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திசைவேலை பக்கத்துல, அந்த இடையன்குடி பக்கத்துல புத்தகாலன்விளை அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர் இருந்திருக்கு. அந்த ஊர்ல தான் இவர் பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டுல. அந்த காலத்துல வந்து கால்டுவெல் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர், ஒரு ஆங்கிலேய அறிஞர் இந்த பகுதியில வந்து நிறைய மக்கள வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்றிக் கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இனி இந்த ஊர்ல இருக்கக்கூடாது. நம்ம இங்கிருந்து எங்கேயாவது வெளிய கிளம்பிறணும் அப்படின்னு சொல்லி, அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய உதயத்தூர் உதயத்தூர் அப்படிங்கக்கூடிய வட்டவளை அப்படிங்கிற ஊர்ல போய் அவர் இருக்கிறாரு. அந்த வட்டவளையில் இருக்கக்கூடிய ஒரு நாராயணசாமி கோயில்ல இவர் அமர்ந்து, அவர் அந்த பகுதியில வந்து மக்களுக்கு சில சேவைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது, இவருக்கு வந்து தன்னை அறியாமலே சில வந்து சித்து வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. வல்லமை மிகுந்தவர் அப்படின்னு சொல்லி இவர் எல்லாருமே போற்ற அளவுக்கு இவருக்கு இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய பிரச்சனைக்கு உரிய இடங்கள் மந்திரவாதிகளுக்கும் இந்த ஊருக்கும் நெறைய தொடர்புகள் இருந்திருக்கு. அந்த மாரி மந்திரவாதிகளை வந்து விரட்டி எடுத்து, மந்திரவாதிகள் வந்து ஏவி விட்ட மன்னராஜா மற்றும் அங்க வந்த ஒரு இசக்கியம்மன் 2யும் இவரே பிரதிஷ்டை பண்ணி, அத வந்து மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அந்த ஊர்ல வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மன்னராஜாவும், அந்த இசக்கியம்மனும் அந்த பகுதி மக்களுக்கு வந்து நெறைய நல்லது செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இவர் கொடிக்கால் இருக்கக்கூடிய நவலடிக்கு அடிக்கடி வர்றது வழக்கம். இவர் இந்த கொடிக்காலுக்கு போகக்கூடியவங்க வந்து இவர்கிட்ட வந்து நல்ல வாக்கு கேட்டு போனா நல்லது நடக்குதுன்றதால, இவர் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. அதனால அவர் இந்த பகுதியில வந்து இந்த கோயில்ல தங்குனாரு. அங்க ஏற்கனவே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. அந்த பிள்ளையார் கோயில் எப்படின்னா, ஒரு காலத்துல அந்த பகுதியில வந்த குரங்காட்டி ஒருத்தர், அந்த குரங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தோண்டும்போது, அந்த தோண்டுற இடத்துல கிடைத்த பிள்ளையாரு. அதனால அதுக்கு வழிய வந்த பிள்ளையார் அப்படின்னு சொல்லி அவங்க பிரதிஷ்டை பண்ணி வணங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து இவர் வந்து இருக்கிறாரு. இருக்கும்போது அந்த பிள்ளையாரை சுற்றி அங்கே ஒரு நாராயணசாமி கோயிலையும் வைத்து, அந்த கோயில வந்து சுற்றி அ க அதுக்கு வந்து சுவர் அமைக்கணும்னு சொல்லி ஆசைப்படும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து கடலுக்குள்ள இருந்து கடல்ல இருந்து க க க கல்லை எடுத்து பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கும்போது, அந்த கடல்ல உள்ள தண்ணீர் வந்து குறையாமை ஆயிட்டு. அதனால இவர் தன் கை விரலால் காட்டி, அந்த கடலை வந்து அலையை பின்னல் அடிக்க செய்து, அதன் பிறகு அந்த கல்லையெல்லாம் பெருக்கி கொண்டு வந்து, மிக பிரம்மாண்டமாக அந்த காம்பவுண்ட் சுவர கட்டி, இன்னைக்கும் அந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கு. பிற்காலத்துல வந்து ஐயன் வந்து அடங்கியிருந்தாரு. அடங்கின பிறகு அவர வந்து இந்த ஊர் மக்கள்லாம் இப்ப சேர்ந்து, இப்ப சிறப்பா அவர வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஜனவரி மாதம் தோறும் அவருக்கு வந்து குரு பூஜை வரும். இப்ப என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, இந்த கோயில்ல திருப்பணி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த திருப்பணிக்காக கீழ்க்கண்ட 2 எண்கள் குடுத்திருக்கேன். இந்த 2 எண்கள் நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க அவங்களோட தொடர்பு கொண்டு, இவருடைய திருப்பணியில நீங்களும் கலந்து கொள்ளலாம். வல்லமை மிகுந்த அந்த வேலாயுத சுவாமிகளுடைய ஆசியை நீங்களும் பெறலாம். இந்த சாமிய பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா கூட, நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.